Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. VVD, 80 years of legacy in consumer goods. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். 2018 காடு வெட்டியார் அவர்கள் இருக்கிறார். அன்னைக்கு நாங்கள் போய் அன்புமணி அவர்களை சந்திக்கும் போது அன்புமணி அவர் சொன்னது என்னன்னா, நீங்கள் ஐயாவை போய் பார்க்காதீங்க, ஐயா பைத்தியம் ஆயிட்டாரு. 2018 அன்புமணி அவர்கள் டி நகர் வீட்டில் எங்கிட்ட உட்கார வச்சு சொல்றாரு. அவர் வந்ததுனால தான் இந்த கட்சிக்கும் சமுதாயத்துக்கும் சீரழிவுன்றார். அவருக்கு இருந்த அந்த பண வெறியும் பதவி வெறியும் இல்லாம மக்களுக்காக அவர் நின்று இருந்தாருன்னா, பதவி வெறி யாருக்கு இருக்கிறதா சொல்றீங்க? அன்புமணிக்கு. நீங்க திமுக தூண்டி விட்டு தான் இந்த மாதிரி பொது வெளியில தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்கீங்க. இதே ஐயா அவர்கள் வந்து நான் உங்ககிட்டலாம் வந்து கேட்கணுமா இடஒதுக்கீடுன்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து தம்பி ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுக்கணுன்றாரு. அவ்வளோ வயதுல மூத்த அரசியல்வாதியை இன்னைக்கு மாத்தி சொல்லும் போது நாங்க என்ன செய்யறது? ராமதாஸையும் அதுதான் சொல்றேன். அளவுக்கு இப்ப முதலமைச்சர் எதிர்க்க மாட்டேங்கிறீங்களே, ஆளும் திமுக எதிர்க்க மாட்டேங்கிறீங்க. அந்த 25 குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணுங்களேன், நீங்க முதலமைச்சர் நோக்கி கேளுங்க. கட்சியா இருந்து 25 தியாகிகளை ஒன்று திரட்டுவோம், இங்க வன்னியர் சமுதாய மக்களை ஒன்று திரட்டுவோம். கூட இருக்கவங்க மாவீரன் காடு வெட்டியார் அவர்களோட விசுவாசிகள் எல்லாருமே இருக்காங்க. கட்சி பேர் என்ன? கட்சி பேர் அது விரைவில் அறிவிப்போம். அப்ப குருங்கிற பேர் அதுல இருக்கு கட்சி பேர்ல. கட்சியோட அடையாளமே காடு வெட்டியார் அவர்கள் தான். இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பீங்களா? ஒருவேளை சமுதாயத்துக்கு அவர் நல்லது பண்றேன், எங்க அவர் வந்து 10.5% வந்து நான் அவர் 10.5 பத்திலாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தனா இவ்வளவு பொறுப்பாளர்கள் போட்டிருக்காரு. மாநில பொறுப்புல ஒரு பொறுப்புல வன்னியர் மக்கள் எதிர்க்கும் போடல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காடுவெட்டி மனோஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ காடுவெட்டி மனோஜ் என்ன பண்றாரு, அவங்க ஒய்ஃப் என்ன பண்றதா திட்டம் வச்சிருக்கீங்க? இல்லை, இப்போ ஆக்சுவலாக நாங்கள் சமீபமாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தோம். அந்த ப்ரெஸ் மீட்லேயே நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி எங்கள் சமுதாயத்தோட இடஒதுக்கீடுக்காக உயிர்நீத்த தியாகிகள் 25 குடும்பம் இருக்காங்க. அவங்களையும் எங்கள் சமூகம் மற்ற உறவினர் எல்லாரையும் சேர்த்து நாங்கள் ஒரு அமைப்பு கட்டமைக்க போகிறோம். அமைப்பு கட்டமைச்சு அது மூலயமா சமூக நீதிக்காக நாங்கள் போராட போகிறோம். எங்கள் இடஒதுக்கீடு சார்பான போராட்டங்கள் இருக்கும் அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். இதுதான் எங்களோட இப்போதைக்கு இருக்க. ஏன் இந்த யோசனை? ஏன்னா இப்போ நீங்கள் நீண்ட நாளாக வந்து பொதுவெளியில் தோன்றி பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறீங்க. ஒன்று பாமகக்கு எதிராக பேசுகிறீங்க, அல்லது ராமதாஸ் அன்புமணிக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கீங்க. திடீர்னு இந்த யோசனை வர்றதுக்கான காரணம் என்ன? இவங்க எதாவது செஞ்சிருவாங்களோன்றது தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 1989 கட்சி உருவாச்சு, 87 போராட்டம், அதுக்கு முன்னாடி வன்னியர் சங்கம் உருவாச்சு, அதுக்கப்புறம் போராட்டத்தில் தியாகிகள் உயிர் நீத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கட்சியை உருவாக்குனாங்க. இந்த கட்சியை உருவாக்கி இது வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு எதாவது செய்வாங்களான்னு பார்த்தா எதுவுமே செய்யாமல் இருந்தாங்க. சரி, இவங்க செஞ்சிருவாங்கன்னு வெயிட் பண்ணியே 30-35 ஆண்டுகள் போயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்குதுல்ல, டிசம்பர்லேருந்து இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 8-9 மாதம் ஆயிடுச்சு இந்த சண்டை ஆரம்பிச்சு. இன்னும் முடியாமல் இன்னைய வரைக்குமே அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்கறது, பத்திரிகையாளர் சந்திப்புன்னு இப்படியே போயிட்டு இருக்காங்க. இந்த சண்டையை இவங்க சமுதாய நலனுக்காக போடுறாங்களா? கிடையாது. இப்போ இவங்க 10.5 கிடைக்கலன்னு அன்புமணி வந்து சண்டை போடுறாரா? இல்லை வந்து எதிர்கட்சி கூடயோ, இல்லை வந்து இவங்க சிந்தனைக்கு எதிர் சிந்தனை உள்ள கட்சிகள் கூடயோ சண்டை போடுறாரு? சொந்த அப்பா கூட இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த முயற்சியை ஏன் இவர் வந்து சமூக நீதிக்காகவோ இல்லை இடஒதுக்கீடுக்காகவோ எடுக்கல? இவரும் எடுக்கல, ஐயாவும் எடுக்கல. இப்படியே இவங்க 2 பேர் வந்து வெறும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும், இந்த பணவெறியும் பதவி வெறிக்காகவும் இவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா என் சமுதாயம் எந்த விதத்தில் இதனால பலன் அடையுது? அதை யோசிச்சு பார்த்தோம். சரி, இவங்களை நம்பி நம்ம எதாவது பண்ணுவாங்க, இவங்க ஒரு பெரிய அரசியல் கட்டமைப்பு வச்சிருக்காங்க, கூட வந்து வன்னியர் மக்கள் அத்தனை பேருக்கும் நான் தான் பாதுகாவலர், நான் தான் வன்னியர் மக்களுக்கு அடையாளம் அன்புமணி கிளைம் பண்ணுறாரு, எதாவது பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணோம். ஒன்றுமே பண்ணல. எங்களோட கருத்து வேறுபாடு இருந்தது. சரி, சமுதாயத்தையாவது எதாவது பண்ணுவாருன்னா இத்தனாண்டி இவர் பண்ணலன்றது தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். அது மீறியும் அவங்க இப்போ வந்து போடுற சண்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும். நீங்கள் வந்து நீண்ட நாளாக நாங்கள் காத்திருந்தோம், எங்கள் சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று. ரெண்டாவது, தியாகிகள் குடும்பம் 25 குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த 2 விஷயங்கள் குறித்து அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அல்லது நீங்க அவங்க தரப்புல எதுவும் போய் பேசுனீங்களா, அல்லது அவங்கள மீட் பண்ணாட்டி கூட அடுத்த லெவல் தலைவர் இருப்பாங்கல்ல, பிரைவேட் செக்ரட்டரி இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட இதை பத்தி அவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியும். உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நடந்த தேர்தல் 2021 எம்எல்ஏ எலெக்ஷன்ல கட்சி 2ஆம் கட்ட தலைவர் அத்தனை பேருமே சேர்ந்து அன்புமணி அவர்கள்ட்ட கேட்குறாங்க, தருமபுரியில ஐயா சுப்பிரமணிய தியாகி இருக்காரு, அவரோட குடும்பம் இருக்கு, அவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் எலிஜிபிள் கேண்டிடேட்டை எடுத்து தருமபுரியில நிக்க வைக்கலாம். அதே மாதிரி நெய்வேலியில் தேசிங் ஐயாவோட குடும்பம் இருக்கு, அவங்க குடும்பத்துல ஒருத்தர் எடுத்து விருதாச்சலத்துல நெய்வேலியில ஏதோ ஒரு தொகுதியில் நிக்க வைக்கலாம். ஆல்ரெடி குருன்றவரே வந்து நீங்கள் கடவுளா இந்த சமுதாயம் பார்க்குது, அவர் மாவீரன்றும் குலதெய்வமாகவும் இந்த வன்னியர் மக்களுக்கு குலதெய்வமாக குரு அவங்கள தான் வந்து அடையாளப்படுத்தி இந்த சமுதாயம் போயிட்டுருக்கு. இன்னும் இந்த தியாகிகள்லேருந்து நான் 2 பேரை கொண்டாந்து வச்சுட்டு அவங்களையும் வளர விட்டு நான் என்ன பண்ணுறது, கட்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் உட்காந்துருக்குவான்னு கேட்டவர் தான் அன்புமணி.
இப்படி இருக்கும்போது அவரை நம்பி நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னைக்கு இந்த மேடையில் இன்னைக்கு வந்து இந்த சைடு ஐயா வந்து முகுந்தன் உட்கார வைக்கிறாரு, அவங்களோட மகளை உட்கார வைக்கிறாங்க, காந்திமதி அவர்களை உட்கார வைக்கிறாங்க, அன்புமணி அவர்கள் வந்து சௌமியா அவங்கள மேடையில் உட்கார வைக்கிறாங்க பொதுக்குழுவில், இல்லை அவங்களோட 3 பொண்களை கொண்டு வந்து மாநாட்டு மேடையில் அமர வைக்கிறாங்க, அங்கே வேலை செய்ய வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த 25 தியாகிகளோட குடும்பத்தில் ஏன் இதற்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்கல, ஏன் அவங்க வெளியில ஏன் கொண்டே வரல? நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், அந்த 25 குடும்பங்கள் சார்ந்திருக்கக்கூடியவங்கள அரசியல் களத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்க விருப்பம், உங்க விருப்பமா இருக்கா, இல்ல வந்து வெறுமனே ஃபினான்ஷியல் ரீதியா மத்த வேற ஏதாவது விஷயங்கள் செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கமா இருக்கா? இல்ல ஃபினான்ஷியல் ரீதியாவும் அவங்க இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் அடையல, இன்னும் குடிசை வீட்டில் தான் இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுங்க. அவங்களே இன்னும் வந்து இருட்டறைப்படியே வச்சிருக்கீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கவங்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரீங்க. இந்த சமுதாயத்துக்காக தியாகம் பண்ண அந்த 25 தியாகிகளோட குடும்பத்தை ஏன் நீங்க வந்து முடக்கிக்கிட்டே இருக்கீங்க? அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தையும் காமிக்க மாட்டேன்றீங்க. இவர் ஹெல்த் மினிஸ்டர் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்க பெண்மணிகள் யாருக்காவது அவங்களோட பேசிக் எஜுகேஷன் அடிப்படையிலையோ இல்லை என்ன அவங்களுக்கு வேலை தெரியுமோ, ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தாங்க இருக்கு. அந்த 25 தியாகிகளில் பாதி பேர் வந்து விழுப்புரத்தை சார்ந்தவங்க தான். அங்கேருந்து ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் 20 கிலோமீட்டர் தான். அதில் ஒரு ஆயாமா வேலை கூட இது வரைக்கும் ஒரு அன்புமணி வாங்கி தரல. இதே நிலைமை அவர் குடும்பத்தில் ஒருத்தருக்குன்னா அவர் என்னென்ன பண்ணியிருப்பார்? நீங்க சொல்ற மாதிரி அன்புமணி வாங்கி கொடுக்கல, மத்திய அமைச்சரா இருக்கும்போது அதுக்கு பின்பாக ஃபினான்ஷியல் ரீதியாவது ஹெல்ப் பண்ணிருக்கணும். ஒண்ணும் பண்ணல. நான் கேக்குறேன், என்ன காரணம்? இல்ல அவங்க அததான் சொல்றேன். இன்னைக்கு என்ன சொல்றாங்க உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் என்ன காரணம்ன்றது நான் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். இன்னைக்கு வந்து காடு வெட்டியார் அவர்களே வந்து இவங்களால புறக்கணிக்க முடியல. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் தான் வாழ்கின்ற தெய்வம் ஆயிட்டார். ஐயா ஒரு காலத்துலயும் சரி, அன்புமணி அவர்கள் 2 பேருமே இருக்கும் போதே வந்து இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்துக்கு குலதெய்வம் இல்ல அதுக்கு ஒரு அடையாளம்னா காடு வெட்டி குரு அப்படின்றவங்க மாறிட்டாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு அரசியல் மயம் ஒருத்தரை படுத்தினா இப்ப காடு வெட்டியார் அவர்கள் வந்து தியாகம் பண்ணியிருக்காரு. வரிசையாக இந்த சமுதாயத்துக்காக சிறைக்கு போயிருக்காரு, இருக்க எல்லா போராட்டத்தையும் கையில் எடுத்து நின்றுருக்காரு. அவ்வளோ பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களே அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இந்த 25 பேர் மாறாக உயிரே இறந்துட்டாங்க. அவங்க குடும்பத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து அடையாளப்படுத்திங்கன்னா இப்போ அன்புமணிக்கு என்ன வேல்யூ இருக்கும்? அன்புமணியை பெரிய லீடராக பார்ப்பாங்களா? தியாகியோட குடும்பத்தில் வரவங்களை பெரிய லீடராக பார்ப்பாங்களா? அன்புமணி அவர்களுக்கு வேற யாரும் வரக்கூடாது. சொந்த அப்பாவே வந்து தலைவராக இருக்கிறது ஏற்றுக்க முடியல அன்புமணினால. நீங்கள் எப்படி ரேண்டமாக ஒரு பர்சன் ஏற்றுப்பாங்க? நம்ம இந்த கரண்ட் சினாரியோ பற்றி பேசுவோம். இப்போ இதெல்லாம் வந்து ராமதாஸுக்கு தெரியும் தானே, அவர் ஏன் பெருசா இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாரு? அவர் 2004 வரைக்கும் அவர் உண்மையா கட்சிக்காகவும் சமுதாயத்துக்காகவும் நின்னாரு. என்னைக்கு அவர் மகன் உள்ள வந்தாரோ அன்னைக்கே கட்சி அழிச்சிட்டாருன்றது தானே எங்க குற்றச்சாட்டு. அவர் 2015-16 தானே அவருடைய என்ட்ரி கட்சியினுடைய 2004 கட்சிக்குள்ள வந்ததுல இருந்தே அவர் கட்சியோட கட்டமைப்புல எல்லாத்துலயுமே வந்து அவர் மாற்றங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்குன்னு ஒரு கோஷ்டியை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2018 காடு வெட்டியார் அவர்கள் இருக்கிறார். அன்னைக்கு நாங்க போய் அன்புமணி அவர்களை சந்திக்கும் போது அன்புமணி அவர் சொன்னது என்னன்னா, நீங்க ஐயாவை போய் பார்க்காதீங்க, ஐயா பைத்தியம் ஆயிட்டாரு. 2018 இன்னைக்கு தான் இந்த விஷயம்லாம் வந்து யூடியூபர்ஸில் போய் கேட்கும்போது உங்களை பைத்தியம் சொல்கிறாங்க, உங்கள் பையன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இப்போ வருது. 2018 அன்புமணி அவர்கள் எங்களை அவரோட வீட்டில் டி நகர் வீட்டில் எங்கள்கிட்ட உட்கார வச்சு சொல்கிறார், ஐயாவை போய் எந்த விஷயத்துக்காகவும் பார்க்காதீங்க, எதாக இருந்தாலும் என்ன வந்து பாருங்கள், அவர் வந்து புத்தி சாதனை இல்லாத மாதிரி ஆகிட்டார், போகிறவங்கள்ட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. 7 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு பைத்தியம் பட்டம் கட்டினவர் தான் அன்புமணி அவர்கள். அவர் யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாருங்க. சொந்த குடும்பத்தில் இருக்கவங்க சொந்த அப்பாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அன்புமணி அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருவார்? அப்படி இருக்கவர் இந்த தியாகிகளுக்கு என்ன செஞ்சிருவார்? இதுதான் நான் கேட்கிறேன். நீங்க இப்போ கரண்ட் இதுக்கு வந்துரும். இப்போ 2 பேரும் இந்த சண்டை போடுற விஷயங்கள் நம்ம பார்க்குறோம்ல, உண்மையுமே யார் பக்கம் நியாயம் இருக்கிறதா நீங்க பார்க்குறீங்க? இல்ல இதுல என்ன நியாயம் இருக்குன்னு நான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் இவர் வந்து இவரோட பேரனுக்கு நீங்க வந்து இல்ல அன்புமணி பாமகக்குள்ள டாமினேட் எப்போ செலுத்த ஆரம்பிச்சாரோ, கிட்டத்தட்ட நீங்க சொல்லக்கூடிய ஆண்டு 2004க்கு பின்பாக அவருடைய டாமினேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொன்னது மாதிரி 2004 வரைக்கும் வந்து அவர் முழுக்க சமுதாயத்துக்காக பணி செஞ்சுட்டு இருந்தாரு நீங்க சொல்றீங்க. அவருடைய என்ட்ருக்கு அப்புறம் தான் வந்து பெரிதளவுல கான்ட்ரிபியூஷன் இல்ல அப்படிங்கும்போது அது வரைக்கும் நல்லா தான் வந்து ராமதாஸ் பண்றாருன்னு நீங்க சொல்றீங்களா? அதுக்கப்புறம் இவங்க எப்ப இவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தாங்களோ அன்னையில இருந்து பணத்தை நோக்கி ஓட இல்ல அந்த காலகட்டத்துல காடுவெட்டி குருவுல கட்சியில இருக்காரு. அதுதான் சொல்றேன். காடுவெட்டியார் அவர்கள் இருக்க வரைக்கும் இந்த தியாகிகளுக்கு கிடைக்க வேண்டிய உதவி என்னமோ அது 2018 வரைக்கும் வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் இலவச கல்வி கொடுத்துட்டு இருந்தாங்க. காடுவெட்டியார் அவர்கள் அப்போ உயிரோடு இருந்தார். இந்த இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை ஆண்டுதோறும் செஞ்சுட்டு இருந்தார். அவங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணுமோ இவங்க 2 பேருக்கு அப்பாற்பட்டு காடு வெட்டியார் அவர்கள் செஞ்சுட்டு தான் இருந்தார். அவரோட மறைவுக்கு அப்புறம் இப்போ எதுவுமே பண்ண முடியல அவங்களால. ஒரு வன்னியர் சங்க மாநாடு நடத்துறதுக்கே இவங்களுக்கு 8 வருஷம் ஆயிடுச்சுல்ல. 2012க்கு அப்புறம் அன்னைக்கு போராட்டம் நடந்தது, மாநாடு நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எலெக்ஷனுக்காக தானே இவங்க மாநாடு நடத்துறாங்க. இந்த சமுதாயம் சார்ந்த அன்புமணி அவர்கள் செஞ்ச ஒரு விஷயத்த சொல்லுங்களேன். நான் என்ன கேட்குறேன், அவர் மத்திய அமைச்சர் ஆனப்ப
ஒரு ஹெல்த் மினிஸ்டருக்கு அந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டாவது ஃப்ரீ சீட் இருக்கும், அதை அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்க முடியும். எத்தனை வன்னியர் இளைஞர்களுக்கோ இல்லை பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களுக்கு அவர் இது வரைக்கும் இலவச மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்துருப்பாரு அவர் மெடிக்கல் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது? இல்லை வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் எத்தனை பேருக்கு இது வரைக்கும் இலவச கல்வி கொடுக்குறாங்க? 2018 இலவச கல்வி, அது வரைக்கும் இலவச கல்வி கொடுத்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு அதில் இலவச கல்வி கொடுக்கல. நான் என்ன கேட்குறேன், ஐயா அவர்களுக்கும் இப்போ அன்புமணி அவர்களுக்கும் சண்டை நடக்குது. இவர் வந்து இத்தனை நாள் என்னை கட்டி போட்டு வச்சிருந்தாரு, என்னை வந்து தொண்டர்களை மீட் பண்ண விடுறதில்ல, என் சொந்த மக்களை மீட் பண்ண விடுறதில்ல ஐயா பெரிய குற்றச்சாட்டு வச்சார். இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு உதறி தள்ளிட்டு தான் இன்னைக்கு தனியாக ஒரு மீட்டிங் போடுறாங்க, மாநாடு நடத்துறாங்க, எல்லாமே பண்றாங்க. காடுவெட்டியினுடைய மருமகனா இருக்கீங்க, ஒய்ஃபும் வந்து பொதுவெளியில தோன்றி வந்து பிரஸ் மீட்லாம் வந்து பண்றாங்க. நான் என்ன கேட்குறேன், காடுவெட்டி குரு இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ரைட்டா? அவர் எப்போ இறக்குறாரோ அப்போதான் வந்து உங்களுக்கும் பாமகவுக்கும் முரண்பாடாகுது, உங்களுக்கும் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ்க்குலாம் முரண்பாடாகுது. 2018 வந்து எங்கிட்ட அன்புமணி இப்படி சொன்னாருன்னு நீங்க சொல்றீங்க ராமதாஸ் பத்தி. இப்போ நீங்க ஏன் ராமதாஸ் பக்கம் நிக்க கூடாது? இல்ல நான் தான் சொல்றேன், இன்னைக்கு அவர் பையனை விளக்கணும்ல. அவர் பையன் மாறுவாருன்ற என்ன 2004லேருந்தே அன்புமணி என்னென்ன குற்றச்சாட்டு செஞ்சாருன்றது இவருக்கு தெரியும். இன்னைக்கு வந்து சொல்றாரு, அவர் ஹெல்த் மினிஸ்டர் ஆகினது தான் நான் பண்ண மொதல் தப்பு, அவர் பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டார், நான் அவரை பிடிச்சி தள்ளி விடுவேன், நான் ரிசைன் பண்ணுவேன்னு என்னை மிரட்டிட்டு இருந்தாரு, மக்களை போய் சந்திக்க மாட்டாரு. இன்னைக்கு நடப்பயணம் உரிமை மீட்பு பயணம்னு போறாரு, யாரோட உரிமை மீட்க போறாரு? இடஒதுக்கீடுக்காக போறாரா, எதுக்காக போறாரு, யாரோட உரிமை மீட்க? அப்ப நான் சாவணுன்றதுக்காக நடக்கிறாரு, திரௌபதி அம்மன் போய் நான் சாவணும்னு வேண்டாரு, இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறவரு இன்னும் ஒரு நீக்கவே இல்லையே. இல்ல நீக்கிறதுக்கான அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு போட்டு 16 குற்றச்சாட்டு சொன்னாங்கல்ல, பொதுக்குழு அவ்வளவு பெரிய பொதுக்குழு நடந்துச்சா? அன்னைக்கே டக்குன்னு முடிவு எடுத்துட்டு போக வேண்டியதானே. இதே வேற ஒருத்தரா இருந்தா விதின்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. அப்ப இந்த 2 மாசத்துல எத்தனை பேரும் ஐயா நீக்கினாரு? 2 மாசம் இந்த கடந்த 2 மாசம் 3 மாசமா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இவரை நீக்கிறேன் அவரை நீக்கிறேன்னு வந்து அவர் அப்படியே ஒரு நோட்டீஸ் மட்டும் தானே கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப நீங்க வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு போட்டுட்டீங்க, 16 குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க, நீங்க அன்னைக்கே நீக்க வேண்டியதா இல்ல அன்னைக்கே அன்புமணி கிட்ட கூப்பிட்டு நீங்க வந்து என்ன விளக்கன்னு கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் விட்டுட்டாரு. நாங்க பிரஸ் மீட் வச்சு இது வன்னியர் மக்களோட குரல் ஆயிடுச்சு, வன்னியர் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதனால இன்னும் அன்புமணி மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு. இப்ப நேத்து வந்து நீங்க நோட்டீஸ் அனுப்புறீங்க, ஆகஸ்ட் 31 வரைக்கும் அவருக்கு வந்து கெடு கொடுக்குறீங்க. இன்னும் கெடு கொடுத்து என்ன பண்ண போறீங்க? 2004 அவர் பண்ண எல்லா தப்பையும் பார்த்துட்டீங்க. உங்க தாய் மேல பாட்டில் விட்டு அடிச்சாங்கன்னு சொல்றீங்க, மனைவி சரஸ்வதி அம்மா மேல பாட்டில் விட்டு அடிச்சாருன்னு சொல்றீங்க. வந்து கேக் கூட்டிட்டு எல்லாம் சந்தோஷமா தான் கேட்க மாறி பரிமாறி நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க. ஆனா உங்க தரப்புல இருக்க கட்சிக்காரங்களும் அன்புமணி ஒரு தரப்பு பின்னாடி நிக்கிற கட்சிக்காரங்களும் இன்னைக்கு கீழ் லெவல்ல அடிச்சுட்டு தானே இருக்காங்க. அவங்களோட நிலைமை நாளைக்கு என்ன? இவங்க 2 பேரும் எப்ப வேணாலும் ஒண்ணாவாங்க. ஒன் ஃபைன் மார்னிங் இவங்க 2 பேரும் ஒண்ணாயிட்டு கை குலுக்கிட்டு 2 பேரும் காபி குடிச்சிட்டு போயிடுவாங்க. எப்படி இருக்கு? நம்ம 2 தரப்பு ஆட்களையும் நம்ம சேனல்ல பேட்டி எடுக்கிறோம், அன்புமணி தரப்பு ஆதரவாளர்களையும் எடுக்கிறோம், அந்த சைடுல இருக்கக்கூடிய ராமதாஸ் ஆதரவாளர் தரப்புலயும் நம்ம பேட்டி எடுக்கிறோம். பிரச்சனை முடியாது போலதான் தெரியுது. அப்ப நீக்கிட்டு போலாமே, எதுக்காக அவர் வச்சுக்கிட்டு? நான் என்ன கேக்குறேன், 2004ல இருந்து இது வரைக்கும் அவர் செஞ்சது குற்றச்சாட்டு மட்டும்தான் சொல்லிட்டு இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க. அவர் வந்து பொதுக்குழு யாருக்கும் மரியாதை கொடுக்க தெரியாது, வாயை தொடர்ந்து அன்புமணி அவர்கள் பொய்ய மட்டும்தான் சொல்லுவாரு, கூட்டணிக்காகவும் சொந்த தகப்பனே சொல்றாரு, அன்புமணிக்கு வெறும் பண வெறியும் பதவி வெறி மட்டும்தான் இருக்குன்னு ஓப்பன்னு மீடியால சொல்றாரு, பிரஸ் மீட்ல சொல்றாரு, தனியா ஒரு யூடியூபர்கிட்ட சொல்றாரு, இவ்வளவு சொல்றாரு, பண வெறி பதவி வெறி மட்டும்தான் இருக்குன்னு. அப்ப அவரு எங்க சமுதாயத்துக்கு தலைவரா நீங்க அடையாளப்படுத்தி இன்னும் அவர் மாறுவாரு, அவருக்கு வந்து இன்னொரு 30 நாள் கெடு கொடுத்து அவர் மாறிடுவார், இந்த சமுதாயத்தை வழி நடத்துவார்னா யாரை முட்டாளாக்க நினைக்கிறீங்க நீங்க? இல்ல மனுஷன்னா கொஞ்சம் தவறு பண்ணுவாங்க. எப்படிங்க 20 வருஷமா அவர் தவறு பண்ணிட்டாரு, 20 வருஷமா தவறு பண்ணிட்டாரு. இவர் செயல் தலைவர் நீங்க மாத்தும் போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு பிரஸ் மீட்ல ஐயா எல்லா குற்றச்சாட்டையும் சொல்றாரு. அன்னைக்கே மாறி இருக்கணும்ல, அன்னைக்கே மாறலனாலும் சரி நான் பண்ண தப்பு என்ன மன்னிச்சிருங்க, நான் அதுக்கப்புறம் திருந்தி இருக்கேன்னு சொல்லணும்ல. இன்னொருக்கு அந்த பதவி வெறியில் தான் அலையிறாரு. நான் இன்னும் ஒரு ஆண்டு, அவரு வச்ச பொதுக்குழுல அவர் என்ன சொல்றாரு, இன்னும் ஒரு ஆண்டு நான் வந்து தலைவரா நீடிப்பேன். அப்ப வந்து உங்களுக்கு அந்த பதவி போதை தான் இருக்கு, மக்களுக்கு செய்யணும்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் நீங்க அன்புமணி அவர்கள் வந்து வன்னியர் கல்வி அறக்கட்டளை இலவச கல்வின்னு சொல்லாமே, ஏன் அவரு சொல்ல மாட்டேங்கிறாரு? இல்ல ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு அவர் வந்து கட்டுப்பாட்டுல இருந்தாருன்றாரு, இன்னைக்கு கட்டுப்பாடு விலகிட்டார்ல. முழு கட்டுப்பாடு முழுக்க வந்து அன்புமணி பக்கம் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தினாலேயே அவர் பேசுறாரு அப்படிங்கிற பார்வையை அவங்க வைக்கிறாங்கல்ல. இல்ல முழு கட்டுப்பாடு ஒன்றும் போலியே, பொறுப்பாளர்கள் போயிருக்காங்க. கட்சி வந்து கிட்டத்தட்ட வந்து தேர்தல் ஆணையத்துல என்ன அட்ரஸ்ல இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். டி நகர் திலக் ஸ்ட்ரீட் அந்த அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்துல தான் வந்து அந்த கையெழுத்து போற இடத்துல அன்புமணி இருக்காரு. இன்னைக்குதான் ஒரு பொதுக்குழுல இருந்து நீக்கிட்டாருல அவர். பொதுக்குழு வச்சு இப்ப செயல் தலைவர்னு வச்சிருக்காங்க, இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப நிறுவனருக்கு பவர் இருக்கா? அப்படி பார்த்தா பைலா படி செயல் தலைவர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது.
இவங்களாவே தான் எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. இதுக்கான உண்மை வந்து அவங்க 2 பேரே முன் வந்து சொன்னாதான் உண்டு. இப்போ எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு ஆர்டர் எப்படியா இருந்தாலும் வரும். நாங்கள் வந்து தலைவருக்கு இந்த ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறோம், அவருக்கு இந்த சிம்பிளை கொடுக்குறோம், இந்த பார்ட்டி வந்து இந்த எலெக்ஷனுக்கு கண்டெஸ்ட் பண்ணலான்னு எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஆர்டர்ஸ் வரும். அப்போ பார்த்தா தான் தெரியும். அது வரைக்கும் இவங்க 2 பேரும் இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இல்லை இவங்க வந்து கோர்ட்டுக்கு போய் யார்கிட்ட கட்சி நிற்குதுன்ற மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன், பொறுப்பாளர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, அவங்க அன்புமணி பின்னாடி நிற்கிறாங்க. அவங்க வந்து ஐயாவோட வயது மூப்பு காரணத்துக்காகவோ இல்லை வந்து இன்னும் எத்தனை ஆண்டுகள் வந்து ஐயாவில் இருக்க முடியும், அதுக்கப்புறம் எப்படி, ஏன்னா ஐயாவே சொல்கிறாரு நான் இன்னும் 2 வருஷம் அதுக்கப்புறம் கட்சி அன்புமணி கிட்ட தானே போகுது, ஏன் அவசரம், அப்படி என்ன அவசரம், 2 வருஷம் பொறுத்துக்க முடியாதான்னு கேள்வி கேட்குறாரு. நான் எந்த கேள்வியுமே கேட்கலங்க. ஐயா அவர்கள் கேட்குற கேள்விக்கு அன்புமணி பதில் சொல்ல. நான் வந்து 7 ஆண்டுகளாக என்ன குற்றச்சாட்டெல்லாம் சொன்னனோ அதையும் சேர்த்து அதை தாண்டி ஒரு சில குற்றச்சாட்டு வந்து ஐயா அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போ கிட்டத்தட்ட நீங்க பொதுவெளியில் தோன்றிய அன்புமணி பத்தி நான் என்னென்னலாம் சொன்னனோ அதேதான் ஐயா சொல்றாரு. அப்ப அன்புமணி இவ்வளவு பெரிய குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஏங்க இந்த கட்சியில வச்சிருக்கீங்க, நீக்கிறதுல என்ன தடுக்குது, நீக்கிட்டா என்னன்னு நான் கேட்குறேன். இப்போ அவர் மட்டும்தான் இந்த சமுதாயத்துக்கு வந்து அடையாளமா, அவர் இல்லைன்னா இந்த சமுதாயம் சீரழிஞ்சிருமா, அவர் வந்ததுனால தான் இந்த கட்சிக்கும் சமுதாயத்துக்கும் சீரழிவுன்றான். அவர் இல்லாம அவருக்கு இருந்த அந்த பண வெறியும் பதவி வெறியும் இல்லாம மக்களுக்காக அவர் நின்றுருந்தாருன்னா பதவி வெறி யாருக்கு இருக்கிறதா சொல்றீங்க? அன்புமணி அவருக்கு. இதை நான் மட்டுமே சொல்லி ஐயா அவர்களே தானே சொல்றாரு பொது வெளியில. நான் இத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்றதை வந்து அன்புமணி அவர்கள் என்ன சொல்றேன்னா, அந்த பையன் வந்து யாரோ தூண்டி விட்டு பேசுறாரு, அவர் வந்து அவரோட லாபத்துக்காக பேசுறாரு, இன்னைக்கு சொந்த தகப்பன் சொல்றாரு. இல்ல நீங்க திமுக தூண்டி விட்டு தான் இந்த மாதிரி பொது வெளியில தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்கீங்க. இப்போ நான் பொது வெளியில தொடர்ந்து பேசுறது என்ன பேசுறேன், என் சமுதாயத்துக்கு சமூக நீதி கிடைக்கணும்னு பேசுறேன், என் சமுதாயம் வந்து பின்னடைஞ்சிருக்குன்னு பேசுறேன். அசம்பிளியில சொல்லப்பட்ட டேட்டாஸ் படி இன்னும் 70% வன்னியர் மக்கள் குடிசை வீட்டில் இருக்காங்க, இது மாறணும்னு பேசுறேன். எனக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும், சமூக நீதி வேணும்னு பேசுறேன். ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் வந்து தொடர்ந்து இந்த சமுதாயத்தை, அன்புமணி அவர்கள் தான் முக்கியமா சொல்லணும், தொடர்ந்து இந்த சமுதாயத்தை வந்து சீரழிவு பாதையை நோக்கி கொண்டு போறாங்கன்னு சொல்றேன். என் சமுதாயம் பின்னடைவை நோக்கி இருக்குன்னு சொல்றது என்ன யார் தூண்டி விடணும்? உங்களுடைய கேள்வி எல்லாமே அரசாங்கத்தை நோக்கி இருக்கணும், முதலமைச்சரை நோக்கி இருக்கணும், ஸ்டாலினை நோக்கி இருக்கணும். ஆனா உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே எங்க சமுதாயத்தை வந்து இவங்க சீரழிச்சிட்டாங்க, எங்க சமுதாயத்துக்கு இவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி பாமகவையும் அன்புமணி இந்த சமுதாயம் ஏன் பின்னாடி தான் ஒட்டுமொத்த வன்னியர் மக்களும் 2.5 கோடி வன்னியர் மக்களும் ஏன் பின்னாடி தான் நிக்கிறாங்கன்னு சொல்லி பேரம் பேசுறது வந்து அரசாங்கம் பேசுதா, அன்புமணி அவர்கள் பேசுறாரு? இவ்வளவுதான் என் கேள்வி. என் சமுதாயத்தை அடையாளப்படுத்தி இந்த சமுதாயம் என் பின்னாடி நிக்குது, நான் தான் இந்த சமுதாயத்துக்கான தலைவர்னு சொல்லிட்டு பொது வெளியில வந்து பேசி அதோட லாப துக்கத்தை அனுபவிக்கிறாரு. அன்புமணி அவர்கள் தான் அனுபவிக்கிறாரு. 300 கோடி ரூபாய் 700 கோடி ரூபான்னு ஒரு எலெக்ஷனுக்கு வாங்குறாரு. யார் வாங்குறாங்க? ஸ்டாலின் வாங்குறாரா, எடப்பாடி வாங்குறாரா, அதான் எவ்வளோ ஒரு ஃபிகர்ஸ் வாங்குறாங்க. இது வந்து பத்திரிகையாளர்கள் சொன்னதான், மற்ற நியூஸ்ல வந்தது தான் நான் சொல்றேன். நானும் போய் நேரில் பார்த்ததில்ல. வாங்குறாங்கன்றது செய்தி. இந்த சமுதாயத்தை வச்சுதான் இத்தனை எம்எல்ஏ வாங்குறாங்க. அதுக்கு நான் என்ன கேட்கறேன், நான் 25 தியாகிகளை கூட்டு போயிட்டு நான் அந்த எம்எல்ஏ சீட்டை வாங்கிட்டு 25 தியாகிகளை நிறுத்திட்டு போறேன். நீங்க தானே இந்த சமுதாயத்தை வச்சு பயனடைகிறீங்க, வேற யாரும் இன்னும் பயனடையலையே. ஐயா ஸ்டாலின் அவர்களோ இல்லை எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாரு, அவர் நடைபயணம் போன இடத்துல கடலூர்ல வந்து 10.5 பத்தி பேசல, இடஒதுக்கீடு பத்தி பேசல, எதுவுமே பேசல. என் மக்கள் என் சொந்தக்காரன் கேட்கிறான், ஐயா 10.5 பத்தி பேசல. நீங்க எடப்பாடி பத்தி சொல்றீங்க, முதலமைச்சர் இத பத்தி பேச மாட்டேங்கிறாரு. முதலமைச்சர் கிட்ட நாங்க உடனே வந்து இப்ப வந்து ரூலிங் கவர்மெண்ட்ல இருக்காங்க. அதுதான் வேற ஏதாவது காரணத்தை சொல்லிடுவாரு. அதான் முதலமைச்சர் இன்னைக்கு இருக்காங்க, இன்னைக்கு அவங்க தான் ரூலிங் கவர்மெண்டா இருக்காங்க. ஐயா அவர்கள் ஒரு 10 வாட்டி போய் மனு கொடுத்திருக்காரு, அன்புமணி அவர்கள் போன்ல பேசிருக்காரு, நேரா போய் சந்திச்சிருக்காரு, நாங்களும் போய் கொடுத்துருக்கோம். செய்யறோம், சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, லீகல் பேட்டல் நடந்துட்டு இருக்கு, தரவுகள் எடுத்து செய்யறோம்னு சொல்றாங்க. செய்ய முடியாதுன்னு இவங்க சொல்லிட்டா இவங்களுக்கு எதிர்ப்பாக நாங்க நிக்க தான் போறோம். என் சமுதாயத்துக்கு நல்லது நடக்கலாம். நான் அதான் சொல்றேன், 10.5 உங்க சமுதாயத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கறது தான் வந்து உங்க சமுதாயத்தை சார்ந்திருக்கவங்க எல்லாருமே நினைப்பாங்க. பாமக பண்ணலைங்க, அன்புமணி பண்ணலைங்க, அரசாங்கம் பண்ணணும் இல்லைங்க. அரசாங்கத்திட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அரசாங்கத்துல நீங்க வைக்கிறீங்க, எடப்பாடி இருக்கும்போது வச்சீங்க. இப்ப ஸ்டாலின் கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டு ஆட்சியும் புரிஞ்சுட்டாரு, அவர்கிட்டயும் வச்சிருக்கீங்க. ஆனா ஒண்ணு நடக்கலையே, அதே நிலைப்பாட்டுல இருக்கு. இப்ப நீங்க இந்த நேரத்துல நீங்க யாரை நோக்கி கேள்வி எழுப்பணும்? முதலமைச்சர் நோக்கி கேள்வி எழுப்பணும், திமுக நோக்கி கேள்வி எழுப்பணும். நான் கேள்வி கேட்கறதா சொல்றேன். 10.5 எங்களோட தன்மான பிரச்சனை. எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லாம தான் எங்க மக்கள் இன்னும் வஞ்சிக்கப்பட்டு இருக்காங்க. 30-40 ஆண்டுகளா வந்து பெரும்பான்மை சமுதாயம் வன்னியர் சமுதாய மக்கள் வந்து இன்னும் குடிசை வீட்டில் இருக்காங்க, வேலை வாய்ப்புல வந்து போதிய இடத்துல இல்லைன்றது தான் எங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. இதுக்கான கோரிக்கையை நாங்க முதலமைச்சர் அவர்களிடம் வச்சிருக்கோம். அவர் வந்து பரிசீலனை பண்ணி செய்யறோம், சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, அதுக்கான சொல்லிருக்காங்க. அப்படி செய்யல அப்படின்னா அண்மையில நடந்த ராமதாஸ் அந்த நிகழ்ச்சியில ராமதாஸ் சொல்றாரு, முதலமைச்சர் நினைச்சா
10.5% உடனடியா நிறைவேற்ற முடியும். ஜாதிவாரி கணக்கெடுப்ப ஒரு வாரத்துல நடத்தி சென்செக்ஸ் ஒரு வாரத்துல ஸ்டார்ட் பண்ண அதான் முடியும் சொல்றேன். டேட்டா அப்படின்னு எடுக்க முடியும், சென்செக்ஸ் எடுக்க முடியும். ஆனா அது எல்லா ஸ்டேட்லயுமே இப்ப எடுத்துறாங்க. நாங்க முதலமைச்சர் பார்த்து சொன்னோம், மத்த ஸ்டேட்ல எடுக்கிறாங்க, நீங்களும் எடுங்க ஐயான்னு சொல்லும்போது ஸ்டேட்ல எடுத்து போட்ட உடனே சுப்ரீம் கோர்ட்ல இருந்து யாராவது ஒருத்தர் ஸ்டே வாங்கிடுறாங்க. நாங்க வந்து மத்திய அரசு கிட்ட அழுத்தம் கொடுக்குறோன்றாங்க. இதே ஐயா அவர்கள் வந்து நான் உங்ககிட்ட எல்லாம் வந்து கேட்கணுமா இடஒதுக்கீடுன்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து தம்பி ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுக்கணுன்றாரு. அவ்வளோ வயதுல மூத்த அரசியல்வாதியை இன்னைக்கு மாத்தி சொல்லும்போது நாங்க என்ன செய்யறது? நாங்க வந்து பதவிக்காக இல்ல ராமதாஸ் பதவிக்காக இல்ல அவர் அரசியல் தொடங்குன நான் எம்எல்ஏ ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், நான் அவர் கட்சி தொடங்கல. முதலமைச்சரா ஆகணும்னு யார் விருப்பப்படுறாங்களோ அவர்கிட்ட தான் கோரிக்கை முடியும். நாங்களும் கோரிக்கை வச்சிருக்கோமே. செயல்படுத்தலனா இந்த எலெக்ஷன்ல அதுக்கு ராமதாஸையும் அதுதான் சொல்றேன். அளவுக்கு முதலமைச்சர் எதிர்க்க மாட்டேங்கிறீங்களே, ஆளும் திமுகவை எதிர்க்க மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா உங்க சமுதாய மக்கள் வந்து 25 குடும்பம் தியாகிகள் குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த 25 குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணுங்களேன்னு நீங்க முதலமைச்சர் நோக்கி கேளுங்க. இல்லங்க, இப்ப செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு அதுக்கான பதிலடியை கொடுப்போம்ல. நான் அதை தானே சொல்றேன். எலெக்ஷன்ன்றதானே எங்களுக்கு ஒரே ட்ரம்ப் கார்டு. எலெக்ஷன்ல தான் அதுக்கான வேலையை செய்ய முடியும். இன்னைக்கு இதே அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து 10.5 ஒன்று கொடுத்தாங்க. அதை நாங்க வரவேற்றோம். ஆனா 10.5 சரியான முறையில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நாங்க அந்த எலெக்ஷன்ல பிரச்சாரம் வச்சோம். இது வந்து நிக்காது. 10.5 இல்ல சார், நான் கேக்குறது என்னன்னா 10.5% என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமியும் வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப எடப்பாடியினுடைய நிலைப்பாடு, அதிமுக நிலைப்பாடு என்னங்கிறது உங்க சமுதாய மக்கள் பாக்குறாங்க. பாமக சார்ந்திருக்கக்கூடிய அன்புமணியும் ராமதாஸும் வந்து உங்க மக்களுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு ஆல்ரெடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், திமுக நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன், அவங்க செய்யலன்னா இந்த எலெக்ஷன்ல அதை தெரிவிக்கிறோம். இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு எதிர்பிரச்சாரம் செய்வோம். எங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறதுனால நாங்க காத்திருக்கோம். 30 ஆண்டுகளா ராமதாஸ் அவர்கள் காத்திருந்தார், எல்லாருமே காத்திருந்தாங்க. இன்னைக்கு நாங்க வந்து இந்த 5 ஆண்டுகள் நாங்க வச்ச கோரிக்கை நிறைவேறுதான்னு பார்ப்போம், வெயிட் பண்றோம். நடக்கல அப்படின்னா அவங்களுக்கு எதிர்பிரச்சாரம் செய்வோம். அவங்களுக்கு எதிர்ப்பு திமுக எதிர்க்கிறதுக்கும் காடுவெட்டி மனோஜ் வந்து என் சமுதாயத்துக்கு எந்த நல்லதும் நடக்கலாம், யார் வேணாலும். நான் தான் சொல்றேன், எந்த உச்சத்துக்கு வேணாலும் போவோம். 10.5 வந்து எங்களோட தன்மான பிரச்சனை எங்களுக்கு கிடைக்கலாம். யாரை எதிர்க்கிறதுக்கும் நாங்க தயாரா தான் இருக்கோம். எத்தனை வருஷம் என்ன ஏமாத்துவீங்க வன்னியர் மக்கள் ஓட்டு மட்டும் வேணும். வன்னியர் மக்களுக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாதுன்னு எந்த கட்சி நினைச்சா எந்த கட்சியும் எங்களுக்கு தேவையில்லை. கட்சி இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு எதாவது நடக்குமா என்ன? எங்க சொந்த சமுதாய மக்களை நாங்க ஒன்று திரட்டி நாங்க நிப்போம். அப்ப யாரோ ஒருத்தர் எங்களுக்கு அந்த அடையாளத்தை கொடுத்து தானே ஆகணும். சமூக நீதின்றது ஒண்ணு கிடைக்காமலே போயிடுமா? நீங்க திமுக விடுங்க, அதிமுக விடுங்க, எந்த கட்சியுமே வேணாம். சமூக நீதி ஒன்று கொடுக்காம இந்த சமுதாயத்துல மற்ற கட்சிகள் வந்து வட தமிழகத்துல வன்னியர் மக்களை எதிர்த்துக்கிட்டு எந்த கட்சினாலும் ஜெயிச்சிட முடியும் நீங்க நினைக்கிறீங்க? பெரும்பான்மை சமுதாயம் வட தமிழகத்துல கிட்டத்தட்ட 100 தொகுதியில வன்னியர் மக்களோட ஓட்டு தான் வந்து மெஜாரிட்டி ஓட்டு. டிசைடிங் ஃபேக்டரா இருக்குன்னு வச்சுங்க. மெஜாரிட்டி ஓட்டு கூட அவங்க டிசைட் பண்ணா மட்டும்தான் எந்த எம்எல்ஏ இருந்தாலும் ஜெயிக்க முடியும். அப்ப வட தமிழகத்துல வன்னியர் மக்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு ஏதாவது ஒரு கட்சி, அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாஜக, காங்கிரஸ், யாரா வேணா இருக்கட்டும், பாமகவே இருக்கட்டும், இடஒதுக்கீடை பத்தி நான் பேச மாட்டேன். எங்க அப்பா புள்ள சண்டை மட்டும் தான் பேசுவேன். எடப்பாடி இன்னைக்கு சொல்றாருல 10.5 முடிஞ்ச கதைன்னு, அவர் இதே இன்னும் 2 இடத்துல சொல்லிட்டு வட தமிழகத்துல ஒரு இடத்துல ஜெயிச்சிட சொல்லுங்க. இல்ல திமுக 10.5 எங்களால கொடுக்க முடியாது, அது கிடையாது, மற்ற சமுதாயங்களை எதிர்த்துக்குன்னு சொல்லிட்டு திமுக சொல்லிட்டு போக சொல்லுங்க. எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது. 10.5 சம்பந்தமா அது சார்ந்துதான் எங்களோட கண்டிப்பா வந்து எதிர்த்து பேசுவீங்க. கண்டிப்பா எதிர்த்து அந்த கோரிக்கையை முன் வைப்பீங்க. அந்த கோரிக்கையை முன் வைப்போம். சரி, அதுக்கான பிரச்சாரத்தை மட்டும் தான் நாங்க இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ வந்து புதிய இயக்கம்லாம் வந்து தொடங்க போறேன்னு சொல்லி, அது எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் நோக்கி தான் போவோம். வேற எதுவுமே இல்லை. எங்களுக்கு சமூக நீதி தேவை. இதை நான் மற்றவங்க இவங்க கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க, ஐயா வாங்கி தருவார், அன்புமணி வாங்கி தருவார், அதிமுக வாங்கி தருவார், திமுக வாங்கி தருவார் நினைக்கிறது நானே எடுத்துட்டு போய் கேட்டு போறேன். கொடுங்க, கொடுக்க முடியல, ஏன் கொடுக்க முடியலன்னு சொல்லுங்க. ஏக்கமா இருந்து கேட்க போறோம். கட்சியா இருந்து கேட்க போறோம். கட்சியா இருந்து 25 தியாகிகளை ஒன்று திரட்டுவோம். இங்க வன்னியர் சமுதாய மக்களை ஒன்று திரட்டுவோம். கூட இருக்கவங்க மாவீரன் காடுவெட்டியார் அவர்களோட விசுவாசிகள் எல்லாருமே இருக்காங்க. அவரு உருவாக்கின இளைஞர் பட்டம் இருக்கு. அந்த இளைஞர் பட்டாளத்தோடையும் இந்த 25 தியாகிகளோட குடும்பத்தை முன்னிறுத்தி நாங்க கேட்க போறோம். கட்சி பேர் என்ன? கட்சி பேர் அது விரைவில் அறிவிப்போம். இன்னும் எலெக்ஷன் கமிஷன்ல அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ப்ராப்பரா அதுக்கு ஒரு பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு நாங்க பொதுவெளியில் அறிவிப்போம். அப்போ குருங்கிற பேர் அதுல இருக்கு கட்சி பேர்ல. கட்சியோட அடையாளமே காடுவெட்டியார் அவர்கள் தான். நான் தான் சொல்றேன்ல, இதுக்கப்புறம் வன்னியர் மக்களோட நலன் சார்ந்தோ இல்ல பாமக வந்து அரசியல் நடத்தணும்னாலோ வந்து காடுவெட்டி குரு அவர்களை மறைச்சோ காடுவெட்டி அவர்களோட புகழ இல்லாம உங்களால கட்சி நடத்த முடியாது. அது அவர்களுக்கு இல்லை, எனக்குன்னு இல்லை, அத்தனை வன்னியர் சமுதாய மக்களுக்குமே சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு அவரோட கொள்கைகளும் அவர் அடையாளப்படுத்தி தான் வந்து வன்னியர் மக்களுக்கான அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து 6 ஆண்டு காலமா வந்து எல்லா இடத்துலையும் மறைச்சிக்கிட்டே தான் வந்தாங்க காடுவெட்டியார் அவர்கள், அன்புமணி அவர்கள். இன்னைக்கு அவர் நடந்த மாநாட்டில் வந்து ட்ரோன் ஷோ வச்சு நடத்துறாரு. டிவியில் வந்து ஆடியோ போட்டு வீடியோ போட்டு பிளே பண்ணி காமிக்கிறாரு. பேசுற எல்லா இடத்துலையும் என் அண்ணன் இருந்தா இந்த பிரச்சனை கிடையாதுன்றாரு. இன்னைக்கு அவர் அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அவருனால ராமதாஸ் அவர்கள் அண்மையில ஒரு நிகழ்ச்சியில சொன்னாரு, காடுவெட்டி குரு தான் என்னுடைய மூத்த மகன் அப்படின்னாரு. இத்தனை வருஷம் எங்க போச்சு?
5 வருஷமா நீங்க அந்த மூத்த மகன் வீட்டுக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரு வாட்டி அவர் கூட தர்ம போய் சங்கடமான சூழல் இருந்திருப்பாரு நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன். அப்ப அப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை அன்புன்னு வச்சிருக்கிறதுக்கு ஏன் அவரை வந்து இன்னும் கட்சியில வச்சிருக்கீங்க? என்ன தடுக்குதுன்னு தான் கேட்கிறேன். இன்னைக்கு வந்து நீங்க 31 ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுக்க வேண்டியது காரணம் என்ன? ஏங்க அவர் இத்தனை குற்றச்சாட்டு செஞ்சுட்டாரு நீங்க பொது வெளியில சொல்லிட்டு இன்னைக்கு என்ன கேட்கிறேன், இன்னைக்கு அன்புமணி அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ராடுன்னு நீங்க சொல்றீங்க, அவர் பொய் சொல்றாருன்னு சொல்றீங்க, அவர் வந்து எதுவுமே பண்ணதில்லை, எந்த அரசியல் கட்சி வேலைக்கும் போக மாட்டாரு, வீட்டிலேயே தான் படுத்து கிடப்பாருன்னு சொல்றீங்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு நீங்க ஒன்னாயிட்டீங்கன்னா ஏதோ எதிர்கட்சிக்காரங்களும் யாரோ ஒருத்தங்க ஏங்க உங்க அப்பாவே உங்களை பத்தி சொல்லிட்டாரு, நீங்க என்னங்க அரசியல் பண்ணாருங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல மாட்டான். அப்ப இந்த அளவுக்கு நீங்க இறங்கி டவுன் த பெல்ட் அவர் அடிச்சிட்டீங்க. அடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் என்ன தடுக்குது? அவர் கட்சியில வச்சு என்ன பண்ண போறீங்க? ஓகே, இப்போ நீங்க கட்சி வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எதுவும் அனுப்பிச்சிருக்கீங்களா நீங்க கட்சி பதிவு பண்றது சம்பந்தமா? ஆமா, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கான ரெக்வெஸ்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்கோம். ஒரு 1 month இல்ல 1.5 monthsல வந்துரும். ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு ஒரு 6-7 மாசம் தான் இருக்கு அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ நீங்க கட்சி வந்து தொடங்கிட போறீங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஆகஸ்ட்ல இருக்கோம், ஒருவேளை அக்டோபர்ல தொடங்குறோம், அக்டோபர் செப்டம்பர்ல தொடங்குறோம் அப்படின்னா இப்போ நீங்க கட்சின்னு தொடங்கிட்டா நீங்க ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுத்துதாகணும். ஒன்னு திமுகவை ஆதரிக்கணும் இல்ல எதிர்க்கணும், அதிமுகவை எதிர்க்கணும் இல்ல ஆதரிக்கணும். நாங்க ஏன் யாரையாவது ஆதரிக்கணும் எதிர்க்கணும்? நாங்களே சுயமா எங்களோட பிரச்சாரத்தை வைக்க முடியாதான்னு நான் கேட்கிறேன். எங்க மக்கள் எங்க பின்னாடி நிக்கிறாங்க, நாங்க அதை நோக்கி நாங்க கோரிக்கைகள் வைப்போம். அந்த கோரிக்கைகள் யார் ஆதரிக்கிறாங்களோ அதை அப்புறம் பார்த்து. இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பீங்களா? ஒருவேளை இந்த சமுதாயத்துக்கு அவர் நல்லது பண்றேன், எங்க அவர் வந்து 10.5% வந்து நான் அவர் 10.5 பத்திலாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா இவ்வளவு பொறுப்பாளர்கள் போட்டிருக்காரு. மாநில பொறுப்புல ஒரு பொறுப்புல வன்னியர் மக்கள் எதிர்க்கும் போடல. அவர் போட்ட மாவட்ட செயலாளர்ல இருக்க எல்லா மாவட்ட செயலாளரும் சேர்த்து ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காரு வன்னியர். அப்ப அவருக்கு ஆரம்பத்திலேயே வன்னியர் எதிர்ப்பு நிலைப்பாடு இருக்காருன்னு நான் கேட்கிறேன். அவர் இங்க 10.5 பத்தி பேச போறாரு, 20 பத்தி. கூட்டம் வந்துச்சு அப்படின்னு நம்ம விக்கிரவாண்டி பெல்ட்ல கூட்டம் வந்தது. கூட்டம் எல்லா இடத்துக்கும் ஒரு சினிமாக்காரங்களுக்குன்னா வரதாங்க செய்யும். சினிமாக்காரங்களுக்கு கூட்டம் வராத தமிழ்நாடு ஆரம்பத்துல இருந்து ஆட்சி செஞ்சது சினிமாக்காரங்க தான். ஆட்சி சார்ந்த ஆளை வந்து போடல, ரைட். ஆனா அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி அப்படியா அது வந்து நான் உங்க சமுதாயத்துக்காக நல்லது பண்றேன் அப்படின்னு ஒரு நினைக்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன், என் சமுதாயத்துல இருக்கவங்க யாருமே அவர் கூட இல்லாத போது இந்த 10.5 பத்தி அவருக்கு யார் சொல்ல போறா? அவருக்கு எப்படி தெரியும்? நீங்க கட்சி தொடங்கி இருக்கீங்களா, திமுக அதிமுக 2 கட்சி எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க தான் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க, இனிமேல் நீங்க அவர் மட்டும் என்ன நல்லது செஞ்சாருன்னு கேக்குறேன். போய் வைக்கலாம்ல உங்க 25 தியாகிகளுக்கு எங்களுக்கு வந்து நல்லதே பண்ணாங்க. நாங்க ஒரு கட்சி தொடர்ந்து கட்சி அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு நாங்க வரவேற்றோம். அவருக்கு வந்து கொடுத்தோம். உங்க சமுதாயத்துக்கு இந்த 2 கட்சி எதுவும் பண்ணல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதனால தான் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்கீங்க. நான் என்ன கேட்கறேன், புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் உங்க கோரிக்கையை சொல்லுங்க, என்ன சொல்றாருன்னு பாப்போம். 25 தியாகிகளுக்கு எதுவும் பண்ணல இவங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவர் ஆட்சி அமைச்சாருன்னா கேட்போங்க. அத அவர் வந்து வன்னியர் மக்களுக்கு மேல எதிர்ப்பு நிலைப்பாடு ஆரம்பத்துல எடுக்கும்போது அவர் எங்க இந்த ஆட்சி அமைக்கிறது? அவர் ஆட்சி அமைச்சாருன்னா ஒரு வேலை நாங்க போய் அப்ப கேட்கிறோம். அப்ப நாங்க எந்த நிலைமையில இருக்கோம், நாங்க என்ன பண்றோம்? நீங்க வந்து திமுக அதிமுக விடுற மாதிரி தெரியல. இந்த 2 கட்சி நான் இது வரைக்கும் என்ன சொல்றேன், நான் யாருக்குமே ஆதரவு தெரியல. தீங்கு விளைவிக்கிறீங்களா எனக்கு தெரியல. நான் ஏன் நான் என்ன கேக்குறேன், நீங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு ஏன் கேக்குறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். நான் யாருக்கும் ஆதரவு கொடுக்காம நான் தனியாவே நின்னுட்டு போறேன்னு நான் கேக்குறேன். மனோஜ் தனிப்பட்ட முறையில பேசறதுக்கும் விஜய் வந்து இத பேசறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால தான் நான் இத கேக்குறேன். நீங்க விஜய்ட்ட கோரிக்கை வைக்கலாமே நான் கேக்குறேன். காடுவெட்டியார் அவர்களை விட வந்து வன்னியர் சமுதாய மக்களுக்கு செஞ்சவர் ஒன்றும் விஜய் கிடையாது. அவரோட அடையாளத்தை வச்சு நாங்க முன்னெடுத்து போறோம். விஜயோட அடையாளத்தை வச்சு முன்னெடுத்து போய் யார் எனக்கு என்ன செய்ய போறாங்க? எனக்கு எங்களோட குலதெய்வம் இருக்காரு, ஐயா காடுவெட்டியார் அவர்கள் இருக்காங்க, அவரோட வழியில நாங்க போறோம். எங்களுக்கு என்ன கிடைக்குதோ கிடைச்சிட்டு போட்டோம். நான் போய் இவர்கிட்ட நின்னு அவர் கொடுத்தாதான் உண்டு. எனக்கு தெரிஞ்ச அப்ப நீங்க விஜய் பக்கம் போறதா தெரியல. 10.5 பத்தி பேசிட்டோம். அவர் பேசாம நாங்களே போய் நின்னுட்டு இருக்கணுமா? ஒரு அரசியல் காலத்துக்கு வரவருக்கு எந்த சமுதாயம் எந்த நிலையில இருக்குன்னே தெரியாம ஒரு அரசியலுக்கு வர்றாருன்னா அவரை நம்பி நாங்க போய் எப்படி எல்லாத்தையும் எழுந்து நிக்கணுமா மொத்தமா? அவர் இது வரைக்கும் 10.5 பத்தி பேசல, இங்க ரிசர்வேஷன்ன்ற வார்த்தையை பத்தி பேசல, வன்னியர் சமுதாய மக்களை பத்தியும் பேசல. அவர் ஏதோ ஒரு ஸ்டெப் முன்ன வந்தாதான் நாங்க போய் கேட்க முடியும். அவருக்கு எதுவுமே தெரியலங்கும் போது அங்க போய் சந்திக்கிறதுக்கு யார் இருக்கா? நாங்க போய் சந்திக்கிறதுக்கு எங்க சார்பில இருந்து வன்னியர் சமுதாய மக்கள்ல இருந்து யாரோ ஒருத்தர் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மக்கள் என்ன நிலைப்பாடுல இருக்காங்கன்னு தெரியும். அவரே கூப்பிட்டு சொல்லுவார், இந்த மாதிரி என் மக்கள் வந்து இவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, நீங்க ஆட்சிக்கு வந்தானே. எதுவுமே இல்லாம கூட யாரையுமே வச்சில்லாம அவருக்கு என்ன தெரியும்? எப்படி போய் நாங்க அவர்கிட்ட பேச முடியும்? அதுதான் என்னோட கேள்வி. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. உங்களுடைய புதிய கட்சிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. VVD, 8 years of legacy in consumer goods. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.